நிகழ்ச்சியில் சேலம் கண்டஸ்டன்ஸ்லாம் ரொம்ப பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஜூனியர் கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இந்த ஜூனியர் கண்டஸ்டன்ட் வந்து இங்கே இருக்கிற இத்தனை சீனியர் கண்டஸ்டன்ட்டோட போட்டி போட போகிறாங்க. அவங்க என்ன ரேஞ்சில் இப்போ சமைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, சரி, எவ்வளோ முடிச்சிருக்கீங்க? 5 dishes finish. சூப்பர், 5 dishes முடிச்சிட்டீங்களா? வண்டர்ஃபுல். இது என்ன டிஷ்? Herbal tea. ஓகே. ஹெர்பல் டீ. Herbal tea. ஓகே, சூப்பர் பண்ணுங்க. வலியாமல் மேம் முடிச்சிங்களா? முடிச்சாச்சு. சூப்பர். இப்போ என்ன கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? கார்னிஷும் முடிச்சிட்டீங்க? முடிச்சு, இன்னும் கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது. கொடுத்த டைம்குள்ளேயே முடிச்சிட்டீங்க. இங்கே என்ன வேலை இருக்குது? சூப்பர். கொள்ளுருண்டைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். இப்போ கொள்ளுருண்டை மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். எல்லாமே முடிச்சிட்டீங்க. அதை மட்டும் உருண்டை பண்ணி வச்சு கார்னிஷ் பண்ணால் முடிஞ்சது. சூப்பர் மேம். இது கொஞ்சம் காய்ச்சிருமா இல்லை அப்படியே தான்? இல்லை, நல்லா இருக்குங்க. இன்னும் நல்லா டைட் ஆகிடும் இல்லையா? நல்லா இருக்கும். அப்போ ஆக்சுவலி நீங்கள் முடிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே. எல்லாம் ஓவர். லக்ஷ்மி மேம், நீங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க இல்லையா? கைண்ட் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் ஓவர். சூப்பர். அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஸ்வீட்ஸாக செஞ்சுருக்கீங்களோ? இல்லை, இடியாப்பம் தான். அதை இப்படி எள்ளு போட்டு காரமா? இல்லை, இது கொழுக்கட்டை. ஓகே, கொழுக்கட்டை. இது வந்து உப்பு, தேங்காய் பால் கஞ்சி. ஓகே, அது இனிப்பு. இல்லை, உப்பு தான். உப்பு. ஓகே. இது வந்து தேங்காய் பால். இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பால். சரி. இது வந்து தேங்காயும் எள்ளு பொடியும் போட்டிருக்கேன். இது வந்து தேங்காய் பால். இது வந்து எள்ளு பொடியும் வெள்ளைப்பாக்கு. அந்த பேஸ் வந்து இடியாப்பம். அதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கார்னிஷ் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். இது வந்து தேங்காயும் இது மட்டும் போட்டு டீம் வந்து நீங்கள் வந்து இடியாப்பம் டீம். இன்னைக்கு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிய போகுது. 5, 4, 3, 2, 1 and stop. இன்றைக்கி நம்ம சேலம் கண்டஸ்டன்ஸ்லாம் அவங்களோட டிஷ்ஷஸை சமைச்சு ரெடியாக வச்சுருக்காங்க ஜட்ஜ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சேலமில் நடக்கிற நம்ம ஊர் நம்ம ருசி நிகழ்ச்சியில் கண்டஸ்டன்ஸ் செஞ்ச டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கூட 2 செஃப்ஸ் வந்திருக்காங்க. மிஸ்டர் ஆனந்த் அண்ட் மிஸ்டர் கருப்பையா ஃப்ரம் ஷெவராய்ஸ் குரூப்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ இன்றைக்கி சேலம் கண்டஸ்டன்ஸ் சமைச்சதான் நீங்கள் போய் பார்த்தீங்க இல்லையா? ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எப்படி இருக்குது? நல்ல எக்ஸ்ட்ரா டிஷ்ஷஸ், புது டிஷ்ஷஸாக எதிர்பார்க்குறோம் நிறைய. அதே மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. டைம் கொடுத்ததை விட வேகமாக நிறைய டிஷ்ஷஸ். நான் ஒரு டிஷ்ஷோ 2 டிஷ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். சில பேர் 3-4 வரையும் போயிட்டாங்க. நல்லா இட்ஸ் குட். ரொம்ப பிளான் பண்ணி வந்திருக்காங்கன்னு தெரியுது. நல்லா சூப்பர். சார், நீங்கள் வந்து ஒரு சீனியர் செஃப். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த க்ரைட்டீரியாவில் கண்டஸ்டன்ஸை ஜட்ஜ் பண்ண போகிறீங்க? இப்போ அதாவதுங்க, ரவி சார் சொன்னது மாதிரி நிறைய அவங்க ஒரு 2-3 தான் செய்ய நினச்சா நிறைய செஞ்சுருக்காங்க. அதில் இனிமேல் அதை பார்த்துட்டு எப்படி செஞ்சுருக்காங்க டேஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம. ஸோ டேஸ்ட் தான் உங்களோட மெயின் க்ரைட்டீரியாவாக இருக்குது இல்லையா? டேஸ்ட்டு, அவங்களுடைய டெக்கரேஷன் எல்லாமே ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்ல அப்பீரியன்ஸ் இருக்கும். அப்பீரன்ஸ். ஸோ டோட்டலி நீங்கள் பார்க்குறது வந்து ப்ரெசன்டேஷன் அண்ட் டேஸ்ட் ரெண்டையும் வச்சு இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஃப்ரம் சேலம் we call Lalita Selvam. ஆடை பண்ணியிருக்கீங்க. அதில் ஃபஸ்ட் இதில் என்ன ஸ்பெஷல்? குதிரைவால் அரிசினா அதில் வந்து ஹை ஃபைபர் கொலஸ்ட்ரால் கிடையாது, 0 கொலஸ்ட்ரால். ஓகே. சுகர் பேஷண்ட்ஸு டைஜஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே. என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இப்போது? ஜென்ரல் ரைஸ் மாதிரியா இல்லை வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கீங்களா? வெரைட்டி ரைஸ். புலாவ். ஓகே, புலாவ் மாதிரி. இது கேப்சிகம் ரைஸ். ஸோ எதுக்கு 2 ரைஸ் ஐட்டம் சூஸ் பண்ணியிருக்கீங்க? 2 ரைஸ் ஐட்டம்ஸ் தானே வந்திருக்கு, அதுக்கு தான் கேட்டேன். ஸ்பெஷல் என்ன? இல்லை, ஜென்ரலாகவே சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஃபைன். கேப்சிகம் நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அதான் கேப்சிகம் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வேறு என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக கேப்சிகம் ரைஸில்? வந்து பொடி யூஸ் பண்ணியிருக்கேன் சார். கடலைப்பருப்பு, வெந்தயம், ரெட் மிளகாய், அப்புறம் மாங்காய்
மாங்காய் ஆட் பண்ணி ட்ரை மேங்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. பெருங்காயம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஓகே. வேறு எதுவுமே இல்லை, இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. நல்லா இருக்குது, டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு டேஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸோ நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஃப்ரம் சேலம், தனலக்ஷ்மி. மேடம் சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? சாமை இடியாப்பம். சாமை இடியாப்பம். ஓகே. எல்லாமே சமையலில் செஞ்ச இடியாப்பம் தான். ஆனால் இது வந்து நெய் மட்டும் போட்டிருக்கேன். இப்படி சாப்பிட்லாம். அது எள்ளு பொடி இடியாப்பம் ஸ்பெஷல்ஸ் எல்லாமே இடியாப்பம். ஓகே. இது வந்து எள்ளு பொடி இடியாப்பம். பொடி. இது தேங்காய் பால். இது தேங்காய் பால், சக்கரை, நாட்டு சக்கரை போட்டு. ஓகே, நாட்டு சக்கரை போட்டிருக்கீங்க. ஓகே. இது தேங்காய் பால் கஞ்சி, வெந்தயம், வெள்ளைப்பூடு, பாசிப்பருப்பு, சிகப்பரிசி. ஓகே. அது உப்பு தான். ஓகே. இப்போ இது தனியாக சாப்பிடணுமா இல்லைன்னா அலாங் வித் இடியாப்பம் தனி? இது தனி டிஷ். ஓகே. நம்ம வாய்ப்பும் வயிற்று அந்த இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே. கொல்கட்டை அலாங் வித் அரிசி மாவு. இப்போ இது பண்ணுறப்பே அதையும் சேர்த்து பண்ணிட்டீங்க. எப்படி எதோட காம்பினேஷன்? தேங்காய் பால் தொட்டு சாப்பிடுங்க. தொட்டு சாப்பிடுங்க. அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மா குழந்தைங்களுக்கு செய்யலாம். இது காரமா? அது காரம் இல்லை, எள்ளு பொடி. செய்கிற விதம் பார்த்தாவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. நல்லாயிருக்கு மேம். எல்லாமே டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நம்ம ஊர் நம்ம ருசியில் சேலம்லேருந்து நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் சுபாஷினி. தக்காளி காய் குழம்பு. ஓகே. பட்டாணி முந்திரி கூட்டு. அப்புறம் முருங்கைக்கீரை பருப்பு நெய். ஓகே. அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம் வந்து ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி. ஓகே. அடப்பிரதமன், மசாலா மோர். 6 ஐட்டம். டைம் 10 நிச்சா. ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து கிரைண்டிங் இது இருக்குது. இல்லை, பேஸ்டெல்லாம் ஏற்கனவே எடுத்து பண்ணியிருக்கீங்க. மற்ற இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து கட் பண்ணோம். ஓகே ஓகே. ஒன்லி மற்றதில். ஸோ 6 ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே அக்கம்பனிமெண்ட்ஸாக தான் இருக்க போல் இருக்குது வரிசையாக. செட்டிநாடு ஃபுட்டுங்களா? இல்லை, செட்டிநாடு ஃபுட்டு. இது எல்லாமே சேலமில் ரெகுலராக பாரம்பரியமாக பண்ணுறது தான். இங்கே மணத்தக்காளி காய் குழம்புலாம் யூஸ்வலாக பாட்டி அம்மா அவங்கள்ட்ட வந்து கற்றுட்டது. அது மாதிரி முருங்கைக்கீரை பருப்புலாம் குழந்தைங்களுக்கு மைல்டாக ஒரு பருப்பு சாதம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கொடுக்குறது. இந்த பட்டாணி கூட்டு வந்து நான் மதுரையில் வந்து எங்கள் சித்திட்டு வந்து கற்றுட்டது. அப்புறம் அடப்பிரதமன் வந்து என்னோட கேரளா ஃப்ரெண்ட். இது வந்து அவங்களோட பாரம்பரியமான டிஷ். ஃப்ரெண்ட்லாம் இங்கே வந்து மோர் ரொம்ப ஃபேமஸ் இங்கே சேலத்தில் வெயில் காலத்தில். இந்த மாதிரி மிளகா பஜ்ஜியும் ரொம்ப ஃபேமஸ். இது என்ன கீரை சொன்னீங்க? முருங்கைக்கீரை. இது கசப்பு வராதுல்ல? இது நல்ல எண்ணெயில் வணக்கிட்ட பிறகு உங்களுக்கு ஃப்ரை பண்ணிட்டா வெங்காயம் தக்காளி பூண்டு வணக்கும் போது மணத்தக்காளி காயும் வணக்கிட்டு தான் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டு. அதனால அந்த கசப்பு தன்மை அதிகம் தெரியாது. பட் அந்த லைட்டான கசப்பு தன்மை ரொம்ப நல்லது இருக்கும். நல்லா இருக்கு மேம். எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா டிஷ்ஷஸும். வெயிட் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ அடுத்த கண்டெஸ்டன்ட் மிஸ்ஸஸ் வள்ளி அம்மாள். ப்ளீஸ் சொல்லுங்கள் மேடம், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? எள்ளு உருண்டைங்க, ஸ்வீட். ஓகே. இது ஸ்வீட்டு. ஓகே. கொள்ளு அதுவும் ஸ்வீட்டு. கொள்ளு உருண்டை. ரெண்டுமே எள்ளுருண்டை கொள்ளுருண்டை. ஓகே ஃபைன். ஓகே. ராகி தோசை. ஓகே. மட்டன் கிரேவி. காலிஃப்ளவர் சில்லியா? இல்லைங்க, மட்டன் சில்லி. சிக்கன் சில்லி. ஓகே, அதுதான் கேட்குறேன். எல்லாமே ராகி வெரைட்டிஸாக சூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே ஃபைன். இப்போ ராகி ஃப்ளார் மட்டும் அங்கேருந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மற்ற இதில் என்ன போட்டிருக்கீங்க? ராகி 1 ஸ்பூன் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாதிரியே ஊற வச்சுட்டேன் காலையிலேயே. ஓகே. இப்போ சுட்டது இங்கே வந்து ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. இல்லை, எவ்வளோ டைம் பிடிக்கணும் ஊற வைக்கிறது? 2 hours வேணும். ஊறினா தான். இல்லை, வேறு ஏதாவது மோர் ஏதாவது தயிர் எதுவும் போட வேண்டாம்? ஒன்றா. சரி, ஓகே ஓகே. ஏன்னா நிறைய வாட்டி பிரேக் ஆகிடும், அதுக்கு தான் கேட்குறேன். கொள்ளுது எப்படி பண்ணியிருக்கீங்க? அதுவும் நைட்டே ஊற வச்சது. ஓகே. வேக வச்சு அது வெல்லம் போட்டு அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் ஆயிலெலாம் எதுவும் இல்லை. இது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துறீங்க, அப்படியே உருண்டை பிடிக்கிறது தான் இது இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 2 நாள் இருக்குமா இல்லை அன்னைக்கு 2 நாளைக்கு தாங்கும்? நல்லா ஹெல்த்தியான பழம். போத் ஆர் நைஸ். நிறைய கண்டெஸ்டன்ஸ் வந்துட்டாங்க, இன்னும் இருக்காங்க கண்டெஸ்டன்ஸ். ஸோ அடுத்த கண்டெஸ்டன்ட் ஃப்ரம் சேலம் எஸ் கவிதா. மேடம் சொல்லுங்கள், என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி? ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி வரகரிசி சாதம். ஓகே. அதுக்கு வந்து காடை குழம்பு. அது வந்து மதியம் லஞ்ச். இது மார்னிங் டிஃபன் வந்து கருப்பு உளுந்து அடை. முழு பொட்டு உளுந்து இருக்கு இல்லைங்க சார்,
அது ஊற வச்சு அடை பண்ணியிருக்கேன். ஓகே. அது ரொம்ப போனுக்கு ஸ்ட்ரென்த்து ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் துவரம்பருப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கொள்ளு சட்னி, எள்ளு சட்னி, கடலைக்கொட்டை சட்னி 3 சட்னி சைட் டிஷ்ஷு. இது வந்து ப்ரான்ஸ் அண்டு ஃபிஷ். இது வந்து சப்ஜா விதை போட்டு சப்ஜா சப்ஜா ஓகே. வெறும் பாலில் வெறும் பாலில் சப்ஜா. அது கொஞ்சம் கூலிங் ஏஜென்ட்ஸ் சம்மருக்கு குழந்தைங்க நல்லா. இது ஃப்ரூட் சாலடில் வந்து ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளாக்ஸீடும் பிளாக் சால்ட். அப்புறம் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. டேபிள் ஃபுல்லாக வந்து நிரப்பி வச்சிருக்கீங்க. வெரி நைஸ். 1 ஹவரில் பத்துனுச்சா? இது எல்லாமே இங்கே பண்ணது தானா? இல்லை இங்கே பண்ணது. அந்த மாவு மட்டும் வீட்டில் ரெடி பண்ணிக்கணும். அடை மாவு மட்டும் வீட்டில் ரெடி பண்ணி பண்ணிருக்கீங்க. காடை எப்படி பண்ணீங்க? காடை வந்து குழம்பு ஆக்சுவல் சிக்கன் பண்ணிவிட்டு காடை போட்டு வெங்காயம் ஃப்ரை எதுவும் பண்ணல. ஃப்ரை பண்ணல. ஜஸ்ட் அப்படியே. அது காடை குழம்பு. ஓகே ஓகே ஃபைன். நம்ம ஊரு நம்ம ருசியோட நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் மிஸ்ஸஸ் பர்வீன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கோதுமை சப்பாத்தி. கோதுமை சப்பாத்தி இதுவா? ஓகே. தென் அப்புறம் அதுக்கு வந்து சோயாபீன்ஸ் குழம்பு, குருமா, அப்புறம் அரிசி ரொட்டி. அதுக்கு முட்டை பொரியலுங்க. ஓகே. அப்புறம் இது வந்து பாஸ்மதி அரிசியில் பாயாசம். பாஸ்மதி அரிசி பாயாசம். அது இது வந்து பிரெட் டோஸ்ட். ஸோ 6 ஐட்டம்ஸ் வந்துருச்சு. ஆமாம். டோஸ்ட். இது அரிசி ரொட்டி எப்படி பண்ணியிருக்கீங்க சார்? அரிசி ரொட்டி தண்ணி சுடு தண்ணி வச்சு அதில் போட்டு அரிசி மாவு. ஓகே. அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு போட்டு எடுக்கணும். இல்லை மாவாக கரைக்கணுமா இல்லை கொஞ்சம் கெட்டியாக சப்பாத்தி? இல்லை சப்பாத்தி மாவு மாதிரியாக கரைக்கணும். சப்பாத்தி ரோலில் போட்டு செய்யணும். ஓகே. சப்பாத்தி பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு. இது பாஸ்மதி ரைஸ் பிரியாணினா சாதாரண ரைஸ் பிரியாணி சாரி பாயசம்னா அது பாஸ்மதி அரிசி ஊற வச்சு பாதி இது வந்து நல்லா அரைச்சிக்கணுங்க. பாதி வந்து கொஞ்சம் லைட்டாக அரைச்சி அதை வந்து அது போட்டு வேக வச்சு மில்க் வந்து நல்லா சூடு பண்ணி சுண்ட வைக்கிற மாதிரி வச்சு அதில் ஊற்றி சர்க்கரை போட்டு. நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஃப்ரம் சேலம் ஃபார் நம்ம ஊர் நம்ம ருசி மிஸ்ஸஸ் சுபத்ரா. நீங்கள் பண்ணது சொல்லுங்கள். இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது மக்காச்சோளத்தில் புலாவ் பண்ணியிருக்கேன். மக்காச்சோளம் புலாவ். ஓகே. சோளம் ஃபுல்லாக அப்படியே போட்டிருக்கீங்களா இல்லைன்னா ஜஸ்ட்டு சோளம் வேக வச்சு உதுத்து அதில் போட்டிருக்கீங்க? புலாவோட சேர்த்துருக்கீங்க. ஓகே ஓகே. அப்புறம் மணத்தக்காளி வத்தல் ப்ளஸ் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு. அப்புறம் ராகியில் சிமிலி பண்ணியிருக்கேன். சிமிலி. ஓகே. இது நார்மலாக எந்த ஸ்டேட்டு? சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில். சவுத் ஆர்காட். என்ன ஏதாவது பண்டிகைக்கு பண்ணுவீங்களா இல்லைன்னா ஸ்பெஷல்? இல்லை அங்கே வந்து ராகி நிறைய விளையாடுறதுனால ரெகுலராகவே பண்ணுவாங்க. சிமிலி. என்னென்ன போட்டு பண்ணியிருக்கீங்க? அதில் ராகி மாவு வந்து அடையாக சுட்டு. ஓகே. அதில் புட்டு போட்டு நிலக்கடலை ப்ளஸ் எள்ளு அதை வந்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு அரைச்சி வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி உருண்டை பிடிக்கிறது. ஓகே. ஸோ அடுத்த கண்டெஸ்டன்ட் ஃப்ரம் சேலம் நம்ம ஊர் நம்ம ருசி மிஸ்ஸஸ் லலிதா. மேடம் சொல்லுங்கள் மேடம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கீங்க? செஞ்சுருக்கேன். ரைஸ் சுகர். ஓஹோ, நீங்கள் டெசர்ட் மாதிரி பண்ணிட்டீங்க. ஆமாம். ஸ்வீட் மாதிரி. ஸ்வீட். ஓகே ஓகே. சரி மேடம். அப்புறம் வெள்ளை பணியாரம்னு செட்டிநாடு ஸ்பெஷல். ஓகே. தொட்டுக்கிறதுக்கு வெல்லம். அது மேடம் அது அடை என்ன மாவு? இது வந்து புழுங்கலரிசி, பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு. ஆமாம். நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஆஃப் நம்ம ஊர் நம்ம ருசி மிஸ்ஸஸ் பரோல் விஷா. சொல்லுங்கள் மேம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க? இது வெந்தயக்கீரை சப்பாத்தி. வெந்தயக்கீரை சப்பாத்தி. ஓகே. இதே வந்து பேபி மக்கா சோளா வருது. நான் அது கிச்சடி செஞ்சேன். சோளக்கரகுல கார்ன். ஆமாம், கார்ன்லேருந்து கிச்சடி செஞ்சேன். இது வந்து எங்கள் குஜராத் ஐட்டம். ஓகே. மண்லேருந்து உருளைக்கிழங்கு மாவும் மதுரம் ஃபலம் கல்லைக்குட்டா எல்லாம் போட்டிட்டு தாபேலி அது பேர். ஓகே. திஸ் இஸ் கால்ட் தாபேல். தாபேலி. அது வந்து கோதுமை ஹல்வா. ஸோ யூ ஆர் ஃப்ரம் குஜராத்? ஓகே ஓகே. சரி சரி. திஸ் இஸ் கோதுமை கம்பு மாவும் இஞ்சி பூண்டு வெல்லம் எல்லாம் போட்டுட்டு அதில் மெத்தி போட்டிருக்கீங்க. வெந்தயக்கீரை. இந்த டிஷ் பேர் என்ன சொன்னீங்க? தாபேலி. இன்சைட் ஸ்டஃபிங் வந்து சட்னி, கார்லிக் சட்னி, ஒரு கிரீன் சட்னி, ரெண்டு மிக்ஸ் வரும். சேலம்லேருந்து நம்ம கூப்பிட போகிற லாஸ்ட் கண்டெஸ்டன்ஸ் இவங்க வந்து ஒரு வெரி யங் கண்டெஸ்டன்ட். ஸோ வி வெல்கம் விஜயசக்தி. ஓகே. என்னென்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்.
வெற்றிலை ரைஸ். ஓகே. நெக்ஸ்ட் வெங்காயம் ஆனியன் ரசம். நெக்ஸ்ட் கற்கண்ட ரோஸ்ட். ஹெர்பல் டீ. இது சக்கரவள்ளிக்கிழங்கு அடை. அடை சக்கரவள்ளிக்கிழங்கு போட மறந்துட்டீங்க. டோட்டலாக உப்பே கிடையாது. சந்தோஷ் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் சார் கொஞ்சம் வரலாறு நம்ம ஊர் நம்ம ருசி பவர் பை கிளாம் அப்பில். இன்னைக்கு இந்த சேலமில் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்கள் ரிசல்ட்ஸ்லாம் என் கையில் இருக்குது. எல்லாருமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா உங்கள் டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே ருச்சி சோயா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மேனுஃபேக்சர் ஆஃப் சந்தோஷ் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலேருந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். ஸோ ஐ வெல்கம் மிஸ்டர் சி ஜெயபிரகாஷ் டு கிவ் அஸ் தி காம்ப்ளிமெண்ட்ஸ். Thank you, sir. Next we call upon Mr. Mohan from Sandwich Refined Sunflower Oil. Next we call upon Mr. Saravnan from Ruchi Soya Industries Private Limited, please. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா சமைச்சிருந்தீங்க. உங்கள் ரிசல்ட்ஸோட இப்போ ஜட்ஜஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரிசல்ட்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன மார்க் டிஃப்ரென்சஸ் தான். ஸோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் என்ன க்ரைட்டீரியாவில் இன்னைக்கு அவங்க இந்த 3 வின்னர்ஸையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. சொல்லுங்கள், இன்னைக்கு எந்த க்ரைட்டீரியாவில் செலக்ட் பண்ண வின்னர்ஸ்? எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எதிர்பார்த்தோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டஃப் காம்படிஷன். செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மார்க்ஸ் போட்டுடலாம் போல் இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. 1 மார்க் டிஃப்ரென்ஸ் அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் வெரைட்டிஸ் நிறைய அப்படின்றப்ப ஷார்ட் டைமில் பண்ணுறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அதனால் அந்த ஒரு க்ரைட்டீரியா, டேஸ்ட்டு, ப்ரெசன்டேஷன் எல்லா க்ரைட்டீரியாவும் பார்த்துட்டு தான் டோட்டல் போட்டிருக்கோம். ஸோ இதில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. அதனால் யார் ப்ரைஸ் வந்திருக்கு வரல அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. நோ ப்ராப்ளம். பட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. தேர்ட் ப்ரைஸை கொடுக்கறதுக்காக ஐ கால் மிஸ்டர் விஜயகுமார், சேல்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் ருச்சி சோயா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். And I call Mr. Arun, marketing manager of Eureka Forbes Limited. Okay. So இன்னைக்கு யார் தேர்ட் ப்ரைஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு ஆனந்த் நமக்கு சொல்வார். தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு மிஸ்ஸஸ் கவிதா. ப்ரைஸ் வெல்கம். அடுத்து நம்ம ஊர் நம்ம ருசியில் செகண்ட் பிளேஸ் கொடுக்கறதுக்காக Mr. Karthik, assistant manager of Forbes Limited. Sorry. And the second prize goes to Mrs. Subhashini. Mrs. Subhashini. Finally, the first place யாருக்கு போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி I call upon Mr. Binu Davis, Deputy General Manager of Ruchi Soya Industries. Call upon Mr. Shekhar, Manager of Eureka Forbes Limited. So சேலம்ல நடக்கிற இந்த நம்ம ஊர் நம்ம ருசி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின்னர் யாரு அப்படின்னா சார், ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு லலிதா. இந்த லொக்கேஷனை ப்ரொவைட் பண்ண சேப்ராய்ஸ் காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்த 2 செஃப்ஸ்க்கும் சின்ன காம்ப்ளிமெண்ட். சந்தோஷ் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம ஊர் நம்ம ருசி பவர் பை கிளாம் அப்பில் இன்றைக்கி வின் பண்ண சேலம்லேருந்து வின் பண்ண 3 கண்டெஸ்டன்ஸ் இவங்க தான். இந்த 3 கண்டெஸ்டன்ஸும் அடுத்தது சென்னையில் நடக்க போகிற பிரம்மாண்டமான சமையல் போட்டியில் பங்கேற்றுக்க போகிறாங்க. அங்கே போய் அவங்க வின் பண்ண போகிறாங்களா, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ண மெயின் ஸ்பான்சர்ஸ் சந்தோஷ் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், பவர் பை கிளாம் அப்,
Water partners Aquaguard. Associate sponsors Village Diet, Anil Semia, Shakti Masala, Naga Anda, AVTT. Beverage partners Fanta, Adigo Ullasam.